முக்கிய செய்தி, ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். பொங்கல் விடுமுறை முடிந்து நெல்லை, குமரியிலிருந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் என புகார் எழுந்திருக்கிறது. வழக்கமான நாட்களை விட 4 மடங்கு அதிக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஆம்னி பேருந்துகள் மீதான இந்த புகார் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளில் வழக்கம் போல ஒவ்வொரு பண்டிகை நாட்களின் போதும் இந்த பொதுமக்கள் பேருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். அந்த சமயங்களில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண உயர்வு என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் அரசின் சார்பில் அதிக கட்டணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சில பேருந்துகளில் தொடர்ச்சியாகவே ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை பயணம் மேற்கொள்வதற்கு இன்று மட்டும் அதிகபட்சமாக 1800 ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படுவதாகவும், வழக்கமான நாட்களில் 1500 ரூபாய்க்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இன்று வரக்கூடிய பயணிகளுக்கு 3800 ரூபாய் வரையிலும் அதிக கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலியிலிருந்து சென்னை வருவதற்கு 3500 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும், மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு 1700 ரூபாயாகவும், கோவையிலிருந்து சென்னை வரக்கூடிய அதிகபட்சமாக 1900 ரூபாய் வரையிலும் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் செயலியில் பொங்கல் பண்டிகை முடிந்து இன்று மற்றும் நாளை பெருவாரியான மக்கள் சென்னை திரும்புவதற்கான தொடர்ச்சியாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு பேருந்துகளில் ஏற்கனவே பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதால் அதிக அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் ஆம்னி பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். ஆம்னி பேருந்துகளில் தொடர்ச்சியாக இந்த கட்டண உயர்வு என்பது இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்க செய்யப்பட்டால் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்காக அரசு சார்பில் ஏற்கனவே கட்டணமில்லா எண்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படி புகார் தெரிவித்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பொங்கல் பண்டிகை முடிந்து இன்றும் நாளையும் பொதுமக்கள் அதிக அளவில் சென்னைக்கு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.